ஹே, சும்மா சும்மா என் அப்பா வெத்தா சொல்லிட்டே இருக்காத. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நம்பு, நான் நம்பு, நம்பலனா போ. என் அப்பாக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. அது ஒண்ணு இல்ல மாப்ள. ஏன் சந்தோஷம் உங்ககிட்ட சொல்லி இன்னும் சந்தோஷப்படலான்னு வந்த. அப்படி சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் கதவு வழியே வெளியே போயிடுச்சுன்னா அத கதவு மூடி தாப்பா போட்டு வந்த. நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறியா நீ? என்ன மாப்பிள்ள நீங்க இங்க உங்களை மாதிரி வெறும் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைவே கொன்றுவேன் மிரட்டினா பாருங்க அந்த ஆதி பையன். அவங்க அம்மா போய் சேர்ந்து விட்டாலாமே. அந்த சந்தோஷத்துலதான் தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒண்ணு இல்லாத வெறும் பயலுக்காக அந்த ஆதி என்ன பகைச்சுக்கலாமா? பாருங்க, இப்ப நான் கோபப்பட்டதுனால இந்த இழப்பு யாருக்கு? அந்த ஆதிக்கு தானே. உங்களை மாதிரி படிக்காத முட்டா பையலா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆதி படிச்ச பையன். இது அவனுக்கு புரிய வேணாம். என்னை மாதிரி ஒருத்தனை பகைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னு தெரிய வேணாமா? இப்ப தெரிஞ்சிருச்சா? இதுக்குதே பெரிய மனுஷன் ஒருத்தன் சொல்லும் போதே கேட்கணும். அதை விட்டு விட்டு சவால் விட்டா இப்படிதே அனாத மாதிரி அழணும். ஆனா ஒண்ணு மாப்ள, ஆதியோட அம்மா செத்து போயிட்டான்னு கேட்ட உடனே இப்பவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அத நேர்ல பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் அந்த ஆதி பையன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா போயிட்டியே, ஐயோ அம்மா போயிட்டியேன்னு அவன் கதறி அழுகிறத பார்த்திருந்தா எம்புடி சந்தோஷமா இருந்திருக்கும். அது நடக்கலையேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, பசியில் இருக்கிறவனுக்கு பாயசம் கொடுத்தா என்ன, பழைய சோறு கொடுத்தா என்ன? டேஸ்டா முக்கியம், பசி தானே முக்கியம். ஏய் மாப்ள, யாரியா அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்காத, வெளியே போ. இப்ப கூட ஒண்ணு உயிரோட வச்சிருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் சொல்லியிருக்கான். இன்னொன்னு பொண்ணு மாசமா இருக்கா. அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ எல்லாம் இல்லன்னு வச்சுக்க. உன்னையெல்லாம் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வேங்க, வெறி கொண்டு வேட்டையாடி பழக்கப்பட்ட வேங்கடா. ஆதி அடிச்சதை மட்டும்தானே பார்த்த நீயே. அடுத்த அடி உனக்குதான். உன்னை எப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? இப்படி நக்கலா சிரிச்சதுக்குதான் ஃப்ரெண்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிக்கும் போது யார பார்த்து சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும்ட்டு கொஞ்சம் பார்த்து சிரிடா. நீ சிரிச்சதுக்கு பதிலுக்கு நான் சிரிச்சா பரவாயில்ல, ஆனா அதுவே எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வையேன், அந்த ஆதிக்கு நடந்ததை விட உனக்கு இன்னும் மோசமா நடக்கும்டா. போடங்கிறது ஏதாவது பண்ற போறேன், காமெடி பண்ணிட்டு இருக்காது. இனிமேல் பண்ண போறது நீ இல்லடா, நான் தான். ஆமா, என்னமோ சொன்னியே நீயே, என் பொண்ணு மாசமா இருக்கிறதுனாலதான் என்ன விட்டு வச்சிருக்கியா நீயே? ஏய், மாசமாத்தான் இருக்கா, இன்னும் புள்ள பிறக்கலடா.